நம பார்வதீபதையே அரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் திரள கனலே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சித் சபேசாம் சிவசிதம்பரம் நம சிவகாம்பிகே ஜெகதம்பிகே. வாகர்த்தாவிவ சம்பிரக்தோ வாகர்த்த பிரதிபக்தகே ஜெகதப் பிதரோ மந்தோ பார்வதி பரமேஸ்வரோ என்னும் வாக்கியத்திற்கு இணங்க இந்த உலகத்தில் உள்ள அத்தனை கோடி ஜீவராசிகளுக்கும் தாய் தந்தையாக விளங்கக்கூடிய பார்வதி பரமேஸ்வரின் ஆக்ஞைக்கு இணங்க இந்த விசேஷமான புண்ணிய க்ஷேத்திரமாக விளங்கக்கூடிய ஆவணம் பெரியநாயகபுரம் கிராமத்தில் எழுந்து அருள்பாலித்து கொண்டிருக்கும் ஸ்ரீ பிரகன்நாயகி அம்பிகா சமேத சுயம்பிரகாசர் சுவாமி ஆலயம். வணக்கம். இப்போ நம்ம இருக்கிறது தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி வட்டம் ஆவணம் பெரியநாயகிபுரம் கிராமம். இந்த கிராமத்தில் ஏராளமான கோயில்கள் இருக்கின்றன. இந்த கோயில்கள் எல்லாமே ஒரு காலத்தில் ரொம்ப பழமையான சிதிலமடைந்த கோயில்களாக இருந்தன. எல்லா கோயிலுமே இப்போ புதுசாக கட்டப்பட்டு கும்பாபிஷேகம் செய்யப்பட்டுள்ளது. இப்போ இந்த கோயில் 2வது கும்பாபிஷேகத்துக்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு சிவாலயம். இந்த கோயில் கிட்டத்தட்ட 1000 வருடம் பழமையானது என்று சொல்லக்கூடிய ஒரு கோயில். 10ஆம் நூற்றாண்டு அல்லது 11ஆம் நூற்றாண்டு அந்த காலத்தில் மன்னர்களால் கட்டப்பட்ட கோயிலாக இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த விவரம் இந்த கிராம மக்களுக்கே கூட தெரியாது. அந்த அளவுக்கு பழமையான கோயில் இது. இந்த கோயில் பிரகாரம் மூல விக்கிரகம், கர்ப்பகிரகம் இதெல்லாம் ஆய்வு செஞ்ச தொல்லியல் துறை அந்த கட்டுமான பணிகளினுடைய மாடலை வச்சு இது 10ஆம் நூற்றாண்டு அல்லது 11ஆம் நூற்றாண்டு போல் கட்டப்பட்டிருக்கலாம்னு சொன்னாங்க. அதனால் அந்த கர்ப்பகிரகத்தையும் மூல விக்கிரகத்தையும் லிங்கம் அதையும் மாற்றாமல் அப்படியே வச்சுட்டு மற்ற வேலைகள்லாம் நீங்கள் செய்யலாம் அப்படின்னாங்க. அதே மாதிரி பெரியநாயகி அம்மன் அந்த சிலையும் கூட அதே சிலையை வைத்து புதுப்பிக்கப்பட்டு இந்த கோயிலானது 2008ஆம் ஆண்டு முதலாக கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது. அதன் பிறகு மாரியம்மன் கோயில் என்ற ஒரு கோயில் இங்கிருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. அந்த கோயிலும் புதுப்பிக்கப்பட்டு பெரிய அளவில் கட்டப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சிறிய சிறிய குலதெய்வம் கோயில்கள் எல்லாமே புதுப்பிக்கப்பட்டு கட்டப்பட்டதன் காரணமாக ஒரு காலத்தில் மிகவும் ஏழ்மையில் இருந்த எங்கள் கிராமம் இன்று பல வகையிலும் உயர்ந்த நிலைக்கு சென்றிருக்கிறது. கல்வி பொருளாதாரத்தில் மிக மிக உயர்ந்த நிலைக்கு சென்றிருக்கிறது. படிப்பில் மாணவர்கள் சாதனைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல் தொழில்துறையிலும் ஏராளமானவர்கள் தங்களுக்கென சுய தொழில்களை ஏற்படுத்தி கொண்டு இன்று பெரிய தொழிலதிபர்களாக இருக்கிறார்கள். ஏராளமானவர்கள் வெளிநாட்டிற்கும் சென்று வேலை பார்த்து சம்பாதித்து மிகுந்த உயர்ந்த நிலையில் இருக்கிறார்கள். இப்படி இந்த கிராமம் இன்று பல மடங்கு உயர்ந்திருப்பதன் காரணமாக எல்லா கோயில்களையும் புதுப்பித்து கட்டி அதற்கு கும்பாபிஷேகம் சிறந்த முறையில் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த கோயிலுக்கென ஒரு சிறப்பான விசேஷம் என்னவென்று சொன்னால், இங்கே இருக்கின்ற சிவலிங்கம், அந்த லிங்கமானது ஒரு புதுமையான ஒரு விசித்திரமான ஒரு கற்களால் செய்யப்பட்டதான சொல்லப்படுகிறது. ஏனென்றால் இந்த பூஜை செய்தால் அதன் பிறகு ஒரு வாரம் வரை கூட அந்த பூஜை பொருட்கள் பூத்து போகாமல் அப்படியே இருக்கின்றன. அது ஒரு விசேஷமான கல்லினால் செய்யப்பட்ட சிவலிங்கம் என்று சொல்கிறார்கள். அந்த வகையில் இந்த லிங்கமானது மிக மிக சிறந்த லிங்கம். மிகவும் சக்தி வாய்ந்த இந்த சிவலிங்கத்திற்கு சுயம்பிரகாசர் என்று அழைக்கப்படுகிறது. இந்த கிராமமானது பெரியநாயகிபுரம் என்று சொல்லப்படுகிறது. அதன் காரணமாகவோ என்னவோ இந்த அம்மனுக்கு பெயரே பெரியநாயகி அம்மன். எனவே இந்த கோயிலானது அருள்மிகு ஸ்ரீ பெரியநாயகி அம்மன் உடனுரை சுயம்பிரகாசர் கோயில் என்று சொல்லப்படுகிறது. இந்த கோயில், இதன் அருகில் இருக்கின்ற ஒரு விநாயகர் கோயில் மற்றும் அம்மன் என்று சொல்லக்கூடிய பிடாரியம்மன் கோயில், இந்த 3 கோயில்களும் தற்பொழுது ஒரே நேரத்தில் கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது. இந்த கும்பாபிஷேகமானது எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி, அதாவது இன்றிலிருந்து 10ஆம் நாள் நடைபெற இருக்கிறது. இந்த கும்பாபிஷேகத்தில் இந்த சுற்றுவட்டாரத்தில் இருக்கிற கிராம மக்கள் அனைவரும் தவறாமல் வருகை தந்து கலந்து கொள்ள வேண்டுமாய் அன்போடு அழைக்கிறோம். அனைவரும் வருகை தந்து இந்த தெய்வங்களை வழிபட்டு பூஜைகள் செய்தால் நிச்சயமாக தங்கள் வாழ்வில் சிறந்த முன்னேற்றம் கிடைக்கும் என்று நம்பிக்கையோடு எங்கள் கிராமம் சார்பாக உங்கள் அனைவரையும் இந்த கும்பாபிஷேகத்திற்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த ஊரின் சிறப்பு மற்றும் கோவிலின் சிறப்பை பற்றி ஓய்வு பெற்ற நமது ஆசிரியர் மிகவும் சிறப்பாக சொன்னார். நம்ம ஊரில் அனைத்து பணிகளும் சிறப்பாக நடைபெறுவதற்கு ஊரிலிருந்து தொழில் செய்து கொண்டிருக்கும் தொழிலதிபர்களும் மற்றும் நமது ஊர்
வெளிநாடு வாழ் மக்கள் பெரிய உதவி அளித்து அதனால் நமது கிராமம் முன்னேறி கொண்டிருக்கிறது. அதேபோல் இங்கு நடக்கும் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் வெளிநாட்டில் இருப்பவர்கள் அனைவரும் தவறாது ஊருக்கு ஒரு முறையாவது வந்து அனைத்து நிகழ்ச்சிகளையும் கலந்து கொள்ள வேண்டும் என்று கிராமத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். அப்பொழுதுதான் ஒரு ஈடுபாடு இருக்கும். மற்றபடி நான் ஊராட்சி மன்ற தலைவர் என்கிற முறையில் நமது ஊராட்சி மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. குடிசை இல்லாத கிராமமாகவும் மண் சாலை இல்லாத கிராமமாகவும் ஊர் மக்களின் ஒத்துழைப்போடு சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம். அதேபோல் இந்த கும்பாபிஷேகத்திற்கு அன்னதானம் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அனைத்து பகுதி மக்களும் கலந்து கொண்டு சிவன் அருள் பெற்று அன்னதானம் உட்கொண்டு அவர் ஆசி பெறுமாறு கிராம மக்கள் சிறப்பாக கேட்டுக்கொள்கிறோம். அதேபோல் இந்த கும்பாபிஷேகத்தில் நிகழ்ச்சியில் அனைவரும் கலந்து கொண்டு அன்னதானத்திற்கு நன்கொடை அளிப்பவர்களும் கோவில் வளர்ச்சிக்கு நன்கொடை அளிப்பவர்களும் தாராளமாக வழங்கலாம். பொதுவாக நமது ஊர் மக்கள் அனைத்தும் கிராம வெளியில் இருக்கும் மக்கள் அனைவரும் உதவி செய்து தான் நம் கிராமம் முன்னேறி கொண்டிருக்கிறது. பல்வேறு வகையில் நமது முன்னேற்றத்துக்கு உதவிடும் தொழிலதிபர்கள் கிராம மக்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சி. இந்த ஆலயம் சோழர் காலத்தில் 10 அல்லது 11ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஆலயமாக கருதப்படுறது. தொல்லியல் துறை அதற்கான விசேஷமாக இந்த கோயிலில் வந்து அவர்களின் ஆய்வின்படி இது குறைந்தபட்சம் 10 அல்லது 11ஆம் நூற்றாண்டு கட்டப்பட்டதாக இருக்கலாம் என்று ஆய்வறிக்கை சொல்லியிருக்கிறார்கள். இந்த கிராமமே அம்பாளின் பெயரில்தான் இருக்கிறது. பெரியநாயகிபுரம், ஆவணம் பெரியநாயகிபுரம். ஆ என்றால் பசு, வனம்னான் காடு. பசுக்கள் நிறைந்த இந்த கிராமத்தில் எம்பெருமான் ரொம்ப அழகாக வீற்றிருக்கிறார். சுவாமி சுயம் பிரகாசர், விசேஷமான மூர்த்தி. சோழர்கள் கட்டப்பட்ட அத்தனை கோயில்களுக்கும் ஒரு சிறப்பு உண்டு. அதே போல் இந்த கோயிலுக்கும் சில சிறப்புகள் அமைந்துள்ளது. ரொம்ப பழமையான சிவகாமி அம்பிகா சமேத நடராஜர் மூர்த்தி, சுமார் 1000 ஆண்டு பழமையான மூர்த்தியும் இந்த ஆலயத்தில் உள்ளார். இது அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு கோவிலாகும். இங்கே இருக்கக்கூடிய பிரகன்நாயகி கல்வி, கேள்வி, அறிவு, புத்தி, திருமண தடைகள் அத்தனை விதமான சௌபாக்கியம் அளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான அம்பாள். சுயம்பிரகாசர் சுவாமி ரொம்ப அழகுற வீற்றிருக்கக்கூடிய எம்பெருமான் விசேஷ தன்மையுள்ள ஒரு கற்களால் அமைக்கப்பட்டுள்ளார். சிற்பம் ஒரு அற்புதமான ஒரு சிற்பம். சுவாமிக்கு ஒரு முறை எண்ணெய் காப்பு சாட்டினால் 1 மாத காலம் வரைக்கும் அந்த சுவாமி மேல் இருக்கக்கூடிய பானத்தில் எத்தனை முறை அபிஷேகம் பண்ணாலும் அந்த பளபளப்பு தன்மை எப்பவும் இருந்து கொண்டே இருப்பார். அது மட்டுமில்லாமல் ஆலயத்தில் விசேஷ மூர்த்தியாக கபால பைரவர் மூர்த்தி ஆலயத்தில் உள்ளார். பொதுவாக எல்லா ஆலயங்களையும் கால பைரவர் மூர்த்தியே இருப்பார். ஆலயத்தில் கபால பரமூர்த்தி, அதாவது எல்லா ஆலயங்களும் பைரவர் மூர்த்தி நாய் வாகனத்தோடு இருப்பார் பைரவர் மூர்த்தியாக. இந்த ஆலயத்தில் யானையோடைய வாகனத்தில் கபாலபரமூர்த்தியாக இருக்கிறார். இந்த கபாலமூர்த்தியோட சிறப்பு என்னவென்றால் வெற்றியோட அடிப்படை. போர்க்காலங்களில் இந்த கபாலமூர்த்தியை நமஸ்காரம் பண்ணிவிட்டு தான், ஒரு ஹோமம் செய்துவிட்டு தான் அந்த காலத்தில் போர்களுக்கெல்லாம் செல்வது வழக்கம். அப்பேற்பட்ட இந்த ஆலயத்தில் இந்த கபாலபரமூர்த்தி விசேஷத்தன்மையோட வெற்றிக்கான அடிப்படையாக எந்த ஒரு காரியத்தை தொடங்குவதற்கு முன்பாக எங்கேயாவது கோர்ட்டு கேஸு வழக்குகள் இருந்தாலும் இந்த பைரவர் நமஸ்காரம் பண்ணி அந்த காரியத்தை தொடங்கும் பொழுது அந்த காரியம் வெற்றி நோக்கியே பயணப்படும் என்பது. அது மட்டும் இல்லாமல் இங்கே விசேஷமாக மகாவாராகி அமைய உள்ளாள். வருகின்ற இந்த ஆவணி மாதம் 8/9/2024, அதாவது ஆவணி 23 அப்போ மிகப்பெரிய அளவில் மகா கும்பாபிஷேக வைபவம் நடைபெற உள்ளது. இந்த ஆவணம் பெரியநாயகிபுரம் கிராமத்தோட மக்களின் மிகப்பெரிய சங்கல்பத்தின் பிரகாரம், எல்லாருடைய ஒத்துழைப்பின் மிகப்பெரிய ஒரு சங்கல்பத்தில் இந்த கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. ஒவ்வொரு சுவாமியோட மூர்த்தி சிறப்புகள் பற்றி சொல்லிண்டே போகலாம். அதுலேயும் இந்த சோழ நாட்டில் அமைந்துள்ள தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி வட்டம் ஆவணம் பெரியநாயகிபுரத்தில் அமைந்துள்ள இந்த சுயம்பிரகாசர் சுவாமி அபிஷேகத்தை, ஆராதனையும் கும்பாபிஷேகத்தையும் கண்டுகழிந்து எம்பெருமான் பரிபூர்ண அனுகிரகத்தை பெறுமாறு அன்போடு கேட்கும். சிவாய நமः.